இப்போ எங்கே இருக்கேன்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் அருகே இருக்க ஒக்கூர் கிராமத்தில் இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த குளத்தை. இந்த குளம் வந்து ராம்ஜி நகர் பக்கத்தில் இருக்குது. அருகாமையில் சுற்றி வர பார்த்தீங்கன்னா தோழர்தெல்லாம் காட்டுங்க தோழர். சுற்றி வர மக்களோட வீடுகள்லாம் நிறையா இருக்குது. சுகாதாரமே இல்லாமல் இந்த குளங்களை வந்து இப்படி அரசாங்கம் வந்து நிதானமாக விட்டுருக்காங்க. இதனால பல நீர் சார்ந்த தொற்றுகள் வரும், கொசுக்கள் அதிகரித்து வருது. இதனால் மக்களுக்கு அடிக்கடி இந்த பகுதியில் நீரிழிவு நோய் போன்ற பல நோய்கள் வந்து ஏற்படுது. சிறிய குழந்தைகள், பள்ளிப்பருவ குழந்தைகளுக்கெல்லாம் அடிக்கடி முடியாமல் வந்துடுது. அரசு வந்து இந்த நீர்நிலைகள் பராமரிப்புக்கான நிதி மூலமாக உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு காண்றது மூலமாக இந்த மக்களோட மறுவாழ்வுக்கு உதவியாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி தோழர். அந்த தேர்தல் நெருங்கையில் தான் எல்லாம் வந்து அவர் நம்ம வழக்கறிஞர். அப்படியா? ஆமாம். சரி வாங்க, வந்து வீட்டெல்லாம் வந்து பாருங்க வாங்க. ஆமாம் வீடியோ இங்கே வாங்க, நீங்கள் உள்ளே வாங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் செப்பலை கழட்டி கொண்டே வாங்க. நாங்கள் மலைக்கு தண்ணிக்கெல்லாம் உள்ளே ஊற்றிக்கிறீங்க வாங்க. நாங்கள் போய் சொன்னாலும் வந்து பாருங்க. இந்த பிள்ளையெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி இருக்கிறது பாருங்க. உள்ளே வந்து பிடிங்க. கிளர்க்கிட்ட சொன்னா இங்கே போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிளர்க்கு பேர் என்ன? கிளர்க்கு உள்ள இருக்க முடியல. எல்லாம் இருக்கீங்க. ஆமா எல்லாம் இருக்குறோம். இதுலதான் இருக்குறோம். பேர் அட்ரஸ் நம்ப மாட்டீங்க. பாருங்க நீங்க. பேர் அட்ரஸ் எழுதிட்டு போ. வீடு இடம் வாங்கி படுத்தா இடிஞ்சா விழுகுது தலையில. படிக்கிற பிள்ளைகளை வச்சிட்டு நாங்க மழை காலத்துல தெருவா தெரியுறோம். அத பத்தியே யாருமே ரெஸ்க் எடுக்க மாட்டாங்க. கிளர்க்கிட்ட சொன்னா நீங்க போய் அங்க போய் சொல்லுங்க. ஆர்டர்ல அங்க போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே வேலை. இங்க பாருங்க சார், வேலைனா எத்தனை தடவை மணல் வீட்டு மேலே இருக்கு பாருங்க. மழை காலத்துல கிளர்க்கிட்ட இந்த வீடோ இந்த இதுதான். இங்க பாருங்க மேலே பாருங்க போஸ்ட் பாருங்க. ஆமாம், இடிஞ்சு விழுந்தாலும் பிள்ளைகளெல்லாம் இருக்குதுங்க. அது இங்கனக்குள்ள தான் அங்கன்வாடி இருந்தது, இடிச்சிட்டாங்க. அதுக்கு பதிலாக அங்கே வச்சுருக்குறாங்க. அவங்கள்ட்ட வாடகை போக மாட்டேங்குது சார். இந்த ஏரியா ரொம்ப மழை பெஞ்சுன்னா வந்து தண்ணியெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுது. அம்மா வேறு இங்கே அப்படியே நிற்கலையா? இந்த தண்ணி இங்கனக்குள்ள வந்து அப்படியே குட்டையாக இருக்குது. இந்த பிள்ளைகளை கூட இது பண்ணையில ரொம்ப சிரமமாக இருக்குங்க. சின்ன பிள்ளை வண்டியில் போனாலும் கீழே விழுந்துட்டாங்க. வந்து ஒரு நாளே விழுந்துட்டாங்க. தண்ணி போகிற வழியில் அந்த பால்வாடியில் உள்ள பிள்ளைகளும் கொலை மாட்டா இருக்காங்க, குளிக்குதுங்க. மெயினாக சரி நீங்க வாங்க. அவங்க தான் வைக்க போறாங்கல்ல, யாராச்சும் ஒரு ஆள் வாங்க. சார் இது வந்து சுய உதவி குழு கட்டிடம். இங்கனக்குள்ள இருக்கிறது வந்து அங்கன்வாடி. இவனை வந்து தண்ணி தேங்கி இங்கனக்குள்ள நிற்கிது. இந்த குட்டையை கலந்து தான் அந்த பிள்ளைகளெல்லாம் அந்த அங்கன்வாடிக்கு போகணும். அதனால ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த இடத்துல. மழை பெஞ்சிச்சுன்னா ஃபுல்லாக தண்ணி இங்கனே நிற்கிது. இதுக்கு ஏதாச்சும் ஒன்றும் பண்ணித்தாங்க. போஸ்ட் பிள்ளைகள் இப்படி பிடிச்சா கை பிடிச்சா எடுத்தடிக்கிற மாதிரி இருக்குது சார். அதை கொஞ்சம் பழுது பார்த்து எங்கேக்கா வீடியோ எடுத்துங்க சார். வேணாம், ரொம்ப டேமேஜா அப்படியே அந்த போஸ்டே சாஞ்சிருச்சு சார். வீடு மேலே கிடக்கு. சின்ன குழந்தைகளை வச்சு சொல்லுங்க. நம்ம பக்கமா தண்ணி கிடக்குதானே சொல்லுங்க. நீங்க பேசுங்க, சொல்லுங்க. சொன்னாதான்க்கா நடக்கும். பேசுங்க, என்னதான் பிரச்சனைன்னு. கண்டிப்பா சார் இது மாதிரி மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி இந்த மாதிரி தேங்கி நிற்கிது. அது போல் அந்த அங்கேயும் நிற்கிது. அந்த ரோட்லேயும் தண்ணி தேங்கி நிற்கிது. சாக்கடை பூரா நிற்கிது. மழை சமயத்தில் வந்து எதுவுமே பண்ண முடியலை. இதுக்கு எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சுட்டாங்க. இந்த மாதிரி சாக்கடையாக கிடக்கு.